என்னம்மா சிவகாமி? வணக்கம்மா. நேத்து உன் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்களே, என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. பையனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம், 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணமும் கல்யாண செலவையும் ஏத்துக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளாவது என்ன மாதிரி அவதிப்படாம வாழட்டுமேனு தான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சிட்டேன். பணம் 5000, 5 பவுன் நகை, கல்யாண செலவு எல்லாம் சேர்த்தா 40,000 ஆகுமே. எப்படிமா சமாளிக்க போற? அதுக்கு வழி செஞ்சுட்டேன்க்கா. மேடவாக்கத்துல இருக்கிற என் பூர்வீக இடத்தை 50,000 ரூபாய்க்கு விலை பேசிருக்கிறேன். இன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரதா சொல்லிருக்காங்க. பணத்தை வீட்டுல வைக்காத சிவகாமி, உன் புருஷன் கொண்டு போய் வீணாக்கிடுவான். இப்ப என்னக்கா பண்றது? பேங்க்ல போட்டு வை. திருட்டு பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம், வேணுங்கிற போது எடுத்துக்கலாம். அப்படிதான்க்கா நானும் நினைச்சிருக்கிறேன். உன் நல்ல குணத்துக்கு எந்த குறையும் வராது. அந்த ஐயப்பன் நல்லபடியா அந்த கல்யாணத்தை முடிச்சு தருவான். கவலைப்படாம காரியத்துல இறங்கு. பேங்க்ல பணத்தை போட மறந்துடாதம்மா. நான் வரட்டுமா? அதுலயும் சிக்கல் இருக்க. நீங்களா சாமி? பேங்க்ல பணம் போடுறதுல என்னப்பா சிக்கல் இருக்கு முடியும்? பேங்க் போனா 2 பேர் ரெக்கமெண்டேஷன் தேவை. நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி பணத்தை போட்டீங்க. சனிக்கிழமை உங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. 1 மணிக்கு போனா 12 மணியோட பேங்க் க்ளோஸும்பா. ஞாயிற்றுக்கிழமை லீவு வரும், திங்கக்கிழமை ஏதாவது ஸ்ட்ரைக்கு வரும், செவ்வாய்க்கிழமை சிவகாமின்னு போட்டு ஒரு செகண்ட் எட்டுனா அந்த சீனா இல்ல சீனா, அது வளைஞ்சிருந்தாலும் சரி நீட்டி இருந்தாலும் சரி அது உங்க கையெழுத்துலன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு தேடி போனா அவன் ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருப்பான். அவன் வர்றதுக்குள்ள உங்க பொண்ணை கட்டிக்கிற போறானே மாப்பிள்ள வேற பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். இது உங்களுக்கு தேவையா? அப்ப இந்த பணத்தை எங்க பாதுகாக்கிறது, யாருக்கிட்ட கொடுத்து வைக்கிறது? அதுக்குன்னே ஒரு உத்தம ஊருக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படணும்? யாருப்பா அது? நீங்க கும்பிடுற ஆண்டவனே உங்களை விட அதிகமா கும்பிடுறவர். யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது அப்படியே வச்சிருப்பாரு. கேட்ட உடனே இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவாரு. அப்படியா? ஆன்மீகத்துல உங்களுக்கு சொந்தக்காரரு, ஆண்டவனுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர் அவர்தாம்மா ஆட்டுத்தாடி ஐயப்ப குருசாமி. அப்படியா சாமி? அவர் புட்டியில இருக்க பணம் நம்ம மட்டியில இருக்கிற மாதிரி. அவர் நெகத்தால கூட பணத்தை தீண்டவே மாட்டாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கையானவங்க கையில தான் என் பணம் இருக்கணும் சாமி. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? ஏய், நீ தான் இந்த அம்மாவை ஆட்டுத்தாடி குருசாமிட்ட கூட்டிட்டு போய் பணத்தை கொடுக்க சொல்லி ஏமாற வச்சேன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் நாயடி போயடிதான். என்ன சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நல்ல காரியம் இல்லையா? ராவுகாலம் வரதுக்குள்ள அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் அட்ரஸ வாங்கி உங்க கையில கொடுத்துடுறேன். நீங்களே போய் பாத்துக்குங்க. சரி சாமி. அப்ப நான் வரட்டுமாமா? என்ன சாமி? ஒண்ணும் இல்ல, தட்சணை வாங்கியே பழக்கமாயிருச்சு. புரியல. கொடுங்க. ஆஹா, உங்களை ஐயப்ப கைவிட மாட்டான். சரி சாமி. வரமா? ரொம்ப நன்றி சாமி. ஐயப்பா, குருசாமியை நம்பித்தான் இந்த பணத்தை கொடுத்து வைக்கிறேன். நீதான் துணை இருந்து என் வீட்டுல நடக்கிற இந்த சுப காரியத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சாமி, அட்ரஸ் கொடுத்திருக்கேன். ஆள் வரப்போகுது. உங்களுக்கு 50,000 ரூபாய் வரப்போகுது. எனக்கு 5,000 ரூபாய் கமிஷன் வரணும். நீ என்னைக்கு கமிஷன் வாங்காம இருந்திருக்க? என்னைக்கு மொத்தமா கொடுத்தீங்க? கேட்கும் போதெல்லாம் 5 மொத்தமா கொடுத்து வாய் அடைச்சிட்டீங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய் எனக்கு வேணும். இந்த பவர் ஹவுஸுக்கு பணம் வந்தா இந்த மெயின் சுவிட்சுக்கு பணம் வரும். ஆமா, வர்ற அப்பா வீல்ட்ட செட்டப்பா நடிக்கணுமே, அதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அவங்க வர போறாங்க, நீ உள்ள போடா. கோத கோத, என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டதுனால தானே வந்த, அப்புறம் என்ன கூப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுல குறைச்சலுங்கிற? சாமியே சரணம் ஐயப்பா. அப்பப்பா இத வேற சொல்லிக்கங்க. இந்த பாரு, அந்த அம்மா அப்பா வர போறாங்க, நான் எது சொன்னாலும் நீ ஆமா ஆமான்னு சொல்லணும். முடியாது. இன்னையில இருந்து ஆமா போடுறத நான் நிறுத்திட போறேன். நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் அந்த ஐயப்பா என்ன தண்டிக்க போறான். அடியே, நீ இப்படி இடக்கு முடக்கா பேசுனீன்னா வர்ற ஒரு பெரிய வருமானமும் வராம போயிரும்டி. கொஞ்சம் ஒத்துழையி. ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். இது போதும். வாங்க 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 வாங்க. என்ன விஷயமா வந்தீங்க? என் வீட்டு மாளிகைபுரத்தை பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க சாமி. ஓஹோ, உங்க பையனுக்கு மாலை போட்டு மலைக்கு அனுப்புற விஷயமா வந்தீங்களா? அது இல்லைங்க. குருசாமி, குருசாமி, என் பிரசவத்துக்கு. இந்த உடம்புல உனக்கு பிரசவமா? தாங்காதப்பா. இல்லைங்க, என் பிரசவத்துக்கு, என் சம்சாரத்தோட பிரசவத்துக்கு வந்து பணம் வாங்கிக்கிறேன்னு ஒரு 200 ரூபாய் கொடுத்தேன்ல, என் சம்சாரத்தை இடுப்பு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த பணத்தை இப்ப கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இருங்க. கோதை கோதை, ஒரு 300 ரூபாய் கொண்டாந்து கொடு. 200 ரூபாய் தான் கொடுத்தேன். ஐயப்பா எனக்கு பணமா கொடுக்கிறாரு, மக்களுக்கு நான் அதை நன்கொடையா கொடுக்கிறேன். என்ன மாதிரி உதவி செய்யற மனப்பான்மை உள்ள மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. இந்தாங்க, கைய மூடிக்கிங்க, போயிட்டு வாங்க. என்ன மாதிரி ஒரு நாணயத்தினை பார்க்கவே முடியாது. உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? உங்க சிஷ்யசாமி உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லிருப்பாருங்களே. சொன்னா நிச்சயதாம்பலம் 50,000 ரூபாய் பணம் யாரோ கொடுத்து வைக்க போறாங்கன்னு சொன்னான். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குங்க.
கல்யாண தேதி வரைக்கும் இவ்வளவு பெரிய தொகையை வீட்டுல வைக்க பயமா இருந்துச்சு. உங்ககிட்ட கொடுத்து வச்சா எப்ப கேட்டாலும் திருப்பி தந்துருவீங்கன்னு உங்க சிஷ்யசாமி தான் சொன்னாரு. அதனாலதான் இந்த 50,000 ரூபாயை உங்ககிட்டயே கொடுத்து வைக்கலாம்னு வந்தேன். 50,000? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. காரியத்தை கெடுத்துறாத, தாராளமா கொடுத்துட்டு போங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்துல திருப்பி வாங்கிட்டு போவாங்க. ஐயப்பன் கிட்ட கொடுக்கறதா நினைச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க சாமி. போத, இதை கொண்டு போய் உள்ள வை. சாமி, மறுபடியும் நான் பணத்தை நிச்சயதார்த்தத்தன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சாமி. நீங்க எப்ப வேணாலும் வந்து திருப்பி வாங்கிக்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏப்ப முடிக்கிட்டு இருப்பா. சாமி வெட்டுங்க. கழுத்தையா? கம்சன சாமி. அடே, இன்னும் கட்டே பிரிக்கல, அதுக்குள்ளேயே வெட்டுங்கிறிய. இத கொடுக்கல, இந்தாதான் பரவ சொல்லி போடுவேன். நல்ல குருசாமி, நல்ல சிஷ்யசாமி. நிச்சயதார்த்த தன்னைக்கு பணத்தை வாங்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, குருசாமி அந்த பணத்தை கொடுத்தாரா? உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா, நிச்சயதார்த்த தன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு 50,000 ரூபாய் உங்க கையில தானே கொடுத்துட்டு போனேன். என்னையா தெரியாதுன்னு சொல்றீங்க? 50,000? நீ இடமாறி வந்துட்ட. உன்னை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன். என்கிட்ட 50,000 கொடுத்துட்டு போனதா இந்த ஐயப்ப பக்தனையே பொய்யனாக்குறியே. ஐயப்பா, இது அடுக்குமா? ஐயா, ஐயப்பன் கோயில்ல வேலை செஞ்சு பொழைக்கிற ஒரு ஏழை பொம்பளைங்க நான். என்கிட்ட விளையாட்டுக்கு கூட தெரியாது கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க சாமி. விளையாடுறமா? இவர் என்ன கிரிக்கெட் வீரர் கபில் தேவா? குருசாமிமா, குருசாமி. சாமி, நீங்க தானே அட்ரஸையே கொடுத்து இவர்கிட்ட அனுப்பி வச்சீங்க. ஐயோ 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 ஐயோ, நானா? குருசாமி, இவங்களை நான் கண்ணாலேயே பார்த்தது இல்ல. கண்ணு இங்க இருக்குடா. இவன் ஒருத்தன் எது எங்க இருக்குன்னே தெரியாம அலைவான். இவங்க கனவு கண்டுட்டு பாதிலேயே எந்திரிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏமா, உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் பிடிச்சு போச்சா? ஐயோ, இப்படி ஆள் ஆளுக்கு போய் சொல்றீங்களே. ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த பணம் என் பொண்ணு கல்யாணத்துக்காக. ஐயா, அந்த கல்யாணம் நடக்கலன்னா அந்த கன்னி பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் இப்ப பணம் இல்லன்னு சொல்லிட்டீங்க. நான் என் பொண்ணு உயிரையே விட்டுடும். ஐயா, உயிரையே விட்டுடுவோம். ஏமா, இப்படி கண்ணீர் விட்டு கதறிய? நீ என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு யாரு சாட்சி? அன்னைக்கு உங்க மனைவி இருந்தாங்களே ஐயா. ஏன் சம்சாரமா? அவளுக்கு கண்ணே தெரியாது, அவ சாட்சியா? அந்த ஐயப்ப சாமி படத்துக்கு முன்னால வாங்கிட்டீங்களே ஐயா. அவருக்கும் கண்ணு தெரியாது. நீ அந்த ஐயப்பனையே கூட்டிட்டு வா, அவர் வந்து சாட்சி சொல்லட்டும். நீ கொடுத்த பணத்தை விட 10,000 ரூபாய் அதிகமாவே தர்றேன். ஐயப்பா, இப்படி உன் பேரை சொல்லி மாலையை போட்டுக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கைக்கு எவ்வளவு வச்சுட்டாங்களே. ஏமா, ஐயப்பன் பேரை சொல்லி மாலை போடாம உன் பேரை சொல்லியா மாலை போடுவாங்க? போமா வெளியே. ஐயப்பா, நான் எப்போ ஐயா போறேன்? ஏன் குருசாமி, அந்த அம்மா வயிறறிஞ்சு சொல்லிட்டு போறாங்களே, ஒருவேளை நம்மள சபிச்சுட்டா? ஆரம்பிச்சிருவோம் நாம எப்பவும் போல. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த பிழையை மன்னித்து பொறுத்து ரட்சிக்கணும். ஹரிஹர சுதனே, ஆனந்த சித்தன். அதுக்கு மேல என்ன? எனக்கு மறந்து போச்சு. மதிப்பா சொல்லி வைப்போம். சாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா, உன் கோயில் பிரகாரத்தை சுத்தப்படுத்தி உன் அலங்காரத்துக்காக பூ தொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு ஏன்பா இப்படிப்பட்ட சோதனை கொடுத்த? மனசாட்சியே இல்லாம பணத்தை வாங்கிக்கிட்டு சாட்சி கேக்குறாங்களே. நீதான் சாட்சின்னு நான் சொன்னதுக்கு ஐயப்படியே நேரா வந்து சொல்ல சொல்லு. 10,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறேன்னு கேலி பண்றாங்களே. சொன்னபடி நிச்சயதார்த்தத்துல சம்பந்திங்க கிட்ட பணத்தை கொடுக்கலன்னா என் மான மரியாதையே போயிடுமே. அது வரைக்கும் நான் என் உயிரோட இருக்கணும். என் பொண்ணும் நானும் ஒன்ன நம்பி வாழ்ந்ததுக்கு சாகிறதே மேல். செத்து தொலைறோம். அது உன்னால முடியாத காரியம்மா. அத நிர்ணயம் செய்ய வேண்டியவன் ஐயப்பன். என்னாலே நிர்ணயிக்க முடியும் சாமி. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. வழி இருக்கு, ஆனா உயிர் போகணுமே. பல யுத்தங்கள்ல போராடி வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு சாகாத ஒரு வீரன் புழுத்தடிக்கு செத்து போனாங்கிற கதையை நீ கேட்டிருக்கியோ? உன் விதி எப்ப முடியுமோ அப்பதான் உயிரும் போகும். பணத்தை எழுந்து நாளைக்கு 4 பேர் மத்தியில மானத்தையே எழுந்து மத்தவங்க கேலி செய்யற அளவுக்கு என் நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டானே. நான் காலங்காலமா நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த ஐயப்பன். இந்த நிலைமையில எப்படி சாமி உயிர் வாழ ஆசை இருக்கும்? பணம் போயிடுத்து மானம் போயிடுத்துன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? அதையும் முடிவு பண்ண வேண்டியது அந்த ஐயப்பன் தான்மா. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நீ அங்க வந்துரும். குருசாமி கிட்ட இதுவரை கேட்காத மாதிரி நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேளு. நிச்சயம் கொடுத்துருவான். அப்படியும் கொடுக்கலன்னா நீ இந்த ஐயப்பனை நம்பாம உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கோ. சரிதானே? உங்களை நம்பித்தான் போறேன் சாமி.
ஐயப்பா